ஹாய் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வேற லெவல் மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் மூவியை தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தில் ஆக்ஷன் இல்லைங்க, ஆக்ஷனில் தான் படமே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வேற லெவல் ஆக்ஷனில் இந்த படம் இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுலேயே அப்பா அம்மா இல்லாமல் அனாதையாக வளர்கிற ஒரு அக்கா 3 அண்ணன் தம்பிங்க. இவங்க எல்லாருமே ஒரு ஊரில் இருக்க சர்ச்சில் தாங்க வளர்கிறாங்க. தம்பி 3 பேரையுமே அக்கா தான் அம்மா மாதிரி வளர்க்குறாங்க. அப்படி வளர்ந்த 3 பேருமே கேரளாவில் ஒரு டூரிஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி இவங்க 3 பேருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கும்போது தாங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்குது. இந்த கதையில் பெரிய அண்ணன் தாங்க நம்ம ஹீரோ பால்சன். ஹீரோவுக்கு மூத்த தம்பி தான் செபன், கடைசி தம்பி தான் வில்லியம். இதில் கடைசி தம்பி வில்லியம் இருக்கான் பாருங்க, அவன் அந்த ஊர்லேயே பெரிய அரசியல்வாதியோட பொண்ணை லவ் பண்ணுறான். இந்த விஷயம் மூத்த தம்பியான செபனுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. இருந்தாலும் தம்பிக்காக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த லவ் மேட்ரு ஒரு கட்டத்தில் பொண்ணோட அரசியல்வாதி அப்பாவுக்கு தெரிய வர அதில் இருந்து கொஞ்ச நாள்லயே வில்லியம் காணாமல் போகிறான். வில்லியம் எங்கே போனா? அவர் உயிரோட தான் இருக்கானா, இல்லை வேற எதுவும் அசம்பாவிதம் நடந்துச்சா? அவர் காணாமல் போனதுக்கு யார் காரணம் அப்படின்னு பல மாசான திருப்பங்களோட யாருமே கணிக்க முடியாத ஒரு வெறித்தனமான சம்பவம் தாங்க 2026 மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கிற வரவு படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட முழு கதை விளக்கத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. இவர் ஒரு கொலை கேஸுக்காக 7 வருஷமாக ஜெயிலில் தான் இருக்கார். இப்போ இவருக்கு 10 நாள் பரோல் கிடச்சிருக்குங்க. அதனால் ஜெயிலில் இருந்து வெளியே வரார். சொந்த ஊருக்கு போகிறதுக்காக ஹீரோ பஸ்ஸில் போகும்போது தான் திடீர்னு ஒரு சில ரவுடிங்க ஹீரோவை சுற்றி வளைச்சி போட்டு தள்ள பார்க்குறாங்க. ஹீரோவும் சுதாரித்து வந்த ரவுடிங்க எல்லாரையுமே அடித்து துவம்சம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் கால் பண்ணி அங்கே இருந்து கையில் ஒரு பேக்கோட எஸ்கேப் ஆகுறாரு. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் ஜீப்பில் போகும்போது ஃப்ரெண்டு ஹீரோ கையில் இருக்கிற பேக்கை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக். அதில் என்னென்னா, அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குங்க. ஃப்ரெண்டும் இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் உனக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சொல்லுவேன், முதல்ல சேட்டா கடைக்கு வண்டியை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் சேட்டாவும் ஜாலியாக பேசிகிட்டே டீ குடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ தான் கொண்டு வந்த அந்த பேக்கை கொடுத்து பத்திரமா வச்சுக்க சொல்கிறாருங்க. சேட்டாவும் பேக்கில் என்ன இருக்குன்னு கூட கேட்காம ஒரு ரூமில் வைக்கிறாரு. கட் பண்ண ஒரு பாலத்துக்கு அடியில் ஒரு 4-5 ரவுடிங்க நிற்கிறாங்க. அவங்க கையில் ஒரு பெரிய சாக்கு இருக்குங்க. அதில் ஒருத்தனோட வெட்டப்பட்ட தலையும் இருக்குது. அப்போ அதில் ஒருத்தன் இனிமேல் இந்த தலை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அங்கே ஓடுற ஆற்றுல தூக்கி போடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அதே ரவுடிங்க நேராக சேட்டா கடைக்கு வந்து டீ குடிக்கிறாங்க. அப்போ அங்கே வர்ற நம்ம ஹீரோ அவங்க எல்லாரையும் போட்டு வெளுன்னு வெளுத்து எடுக்கிறாரு. அடிபட்ட ஒவ்வொருத்தனுக்கும் கை கால்னு எல்லாமே பிஞ்சு தொங்குதுங்க. அந்த அளவுக்கு அடிச்சிருக்காருன்னா பார்த்துங்களேன். அதுக்கப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் போய், சார் நான் 10 நாள் பரோலில் வந்திருக்கேன், அதான் கையெழுத்து போட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோவும் கையெழுத்து போட்டுட்டு கிளம்பும்போது கரெக்டாக அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கு கால் வருது. அதில், சார் மலையில் இருக்கிற டீ கடையில் யாரோ ஒருத்தர் 4-5 ரவுடிகளை போட்டு அடி பின்னிட்டான், நிறைய பேருக்கு கை கால் எல்லாம் உடஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸரும் சேட்டா கடையில் போய் சேட்டா கிட்ட போய் விசாரிச்சா சேட்டாவும் ஹீரோ பேரை சொல்லாமல் வில்லியம்னு பேரை மாற்றி சொல்கிறாரு. ஆனால் இங்கே தாங்க கதையில் ஒரு ட்விஸ்ட்டு. இந்த வில்லியம் யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட கடைசி தம்பி தாங்க. இப்போ தான் ஹீரோ யார் அப்படிங்கிற உண்மையை நமக்கு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ பேர் பால்சனுங்க. இவருக்கு செபன் ஒரு தம்பியும் வில்லியம்னு ஒரு தம்பியும் இருக்காங்க. இவங்க 3 பேரையுமே இவங்க அக்கா தாங்க சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க 3 பேரும் பெருசானதும் கேரளாவில் ஒரு டூரிஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க 3 பேரும் இப்படி சந்தோஷமாக இருக்க இவங்களை வளர்த்த அக்கா பில்லி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அதே ஊரில் இருக்கிற சர்ச்சில் மதராக இருக்காங்க. ஆனால் இங்கே தாங்க ஒரு சோகமான சம்பவம் நடக்குது. நம்ம ஹீரோவோட கடைசி தம்பி வில்லியம் திடீர்னு காணாமல் போகிறாரு. நம்ம ஹீரோவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருங்க. ஆனால் வில்லியம் எங்கே போனார், என்ன ஆனார்னு ஒரு தகவல் இல்லை. இப்படி வில்லியம் காணாமல் போய் 7 வருஷம் ஆகுதுங்க. ஆனால் இந்த 7 வருஷமும் ஹீரோ பால்சன் ஜெயிலில் தான் இருந்திருக்கார். இந்த இடத்துல உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரலாங்க, நம்ம ஹீரோ ஏன் ஜெயிலுக்கு போனார் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, வில்லியம் காணாமல் போன கொஞ்ச நாள்லே ஹீரோவோட வீட்டில் ஒரு கொலை நடக்குது. இந்த கொலையை நம்ம ஹீரோ தான் பண்ணாருன்னு அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருப்பாங்க. அதுக்கு தண்டனையாக தான் 7 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் தன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு சொல்லி பரோலில் இப்போ வெளியே வந்திருக்காருங்க. இதுக்கு ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் உதவி பண்ணியிருக்கார். ஆனால் இங்கே தாங்க ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ ஜெயிலில் இருந்து குடும்பத்தை பக்கம் வந்திருக்காருன்னு நினச்சா அவர் வேறு ஏதோ ஒரு பெரிய பிளானோட தாங்க வந்திருக்கார். நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு வெளியே வந்தா அங்கே நம்ம ஹீரோவோட பெரிய தம்பி செபன் நிற்கிறான். வில்லியம் காணாமல் போனதுக்கப்புறம் இவங்க குடும்பமே தனித்தனியாக பிரிஞ்சு போச்சுங்க. ஹீரோ மேலே பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் செபன் இந்த 7 வருஷத்தில் அந்த ஏரியாவோட எம்எல்ஏ ஆகிட்டாருங்க. இங்கே தாங்க நம்ம ஹீரோவுக்கு செபன் மேலே சந்தேகம் வருது. அது என்ன தெரியுமா, அது எப்படி 7 வருஷத்தில் ஒரு நாள் எம்எல்ஏ ஆக முடியும்? அதனால செபனை முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறார். கட் பண்ணால் நம்ம ஹீரோ தன்னோட அக்கா பில்லியை பார்க்க சர்ச்சுக்கு போகிறாருங்க. அப்படியே தம்பி வில்லியமை பற்றி விசாரிச்சுட்டு அவங்களோட சந்தோஷமான நாட்களை நினச்சி பார்க்குறாரு. அன்றைக்கி எவ்வளோ ஜாலியாக இருந்தோம்,
ஆனா இன்னைக்கு நம்ம குடும்பத்துல வில்லியம் இல்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இங்க தாங்க நம்ம ஹீரோ பால்சனுக்கு ஒரு பயங்கரமான வெறியேறுது. வில்லியம் நிஜமாவே உயிரோட இருக்கானா? அப்படி அவன் செத்துட்டா அவனோட சாவுக்கு யார் காரணம்? எவனா இருந்தாலும் சரி அவனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறார். அப்பதாங்க சீன் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு குட்டி பிளாஷ்பேக் மாறுது. அப்ப நம்ம ஹீரோ பால்சன், வில்லியம், செபன், அக்கா பில்லின்னு 4 பேருமே செம ஹாப்பியா ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. குடும்பத்துல பெருசா எந்த சண்டை சச்சரவும் இல்லைங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு இருந்த நேரத்துல நம்ம காணாம போன சின்ன தம்பி வில்லியம் ஒரு பொண்ணை தீவிரமா காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லியம் காதலிச்ச அந்த பொண்ணோட பேரு தாங்க லிசா. லிசாவை பத்தி சொல்லணும்னா அவங்க ஊர்லயே செம வெயிட்டான பணக்கார வீட்டு பொண்ணுங்க. அப்பா பெரிய பொலிட்டீஷியன் அண்ட் பிசினஸ் மேனுங்க. நம்ம வில்லியமும் லிஷாவும் செம ஹாப்பியா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் 2 பேரும் தனியா ஒரு ரூம்ல மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ லிசாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. மேட்ரு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே ஆட்களை தூக்கிட்டு அவங்க 2 பேருமே இருக்கிற அந்த இடத்தை நோக்கி வராருங்க. ஸ்பாட்டுக்கு வந்து கதவை தட்டார். தன்னோட பொண்ணு ஒரு பையனோட தனியா ரூம்ல இருக்க பார்த்ததுமே அவருக்கு பயங்கரமா கோவம் வருது. இவன் கூட இவனுக்கு என்னடி வேலை அப்படின்னு சொல்லி லிஷாவை போட்டு அடிச்சு அங்கிருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் லிஷாவை டோட்டலாவே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாருங்க. இன்னொரு பக்கம் வில்லியமும் லிஷாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அவன் அண்ணன் நம்ம ஹீரோ பால்சன் கிட்ட வந்து நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்றான். இந்த விஷயத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோ பால்சனும் அக்காவும், டேய் இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, எதா இருந்தாலும் நாங்க அவங்க வீட்டில் போய் பேசுறோம் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்றாங்க. ஆனா அடுத்த நாளே நம்ம ஹீரோவுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வருதுங்க. அது என்ன தெரியுமா? வில்லியம் காணாம போயிட்டான் அப்படிங்கிற தகவல். நம்ம ஹீரோ பால்சனும் தம்பி செபனும் அங்க இங்கன்னு தேடி பார்க்கறாங்க. ஆனா வில்லியம் எங்கேயுமே கிடைக்கலைங்க. வேற வழியே இல்லாம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் தம்பி கடைசியா எங்க போனாரு, யாரை பார்க்க போனாரு அப்படின்னு விசாரணையை ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கேட்க, சார் எங்களுக்கு பெருசா யாரு கூடயும் பகை இல்லை. ஆனா வில்லியம் லிசான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணான். அவங்க அப்பா ஒரு பெரிய பொலிட்டீஷியன், அவர் மேலதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர், யோ அவர் பெரிய ஆளியா, சும்மாலாம் விசாரிக்க முடியாது, இருந்தாலும் நீங்க சொல்றதுக்காக நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பால்சனையும் கூட்டிட்டு லிஷாவோட அப்பா வீட்டுக்கே போறாருங்க. லிசாவோட அப்பாவை விசாரிக்க போன இடத்துல அவர் ரொம்ப அசால்ட்டா பதில் சொல்றாரு. உங்க தம்பிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் பொண்ணை அன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்க தம்பி எங்க போனான்னு எனக்கு தெரியாது. இனிமே என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாருங்க. அடுத்த நாள் தம்பி எங்க போனான்னு தெரியாம நம்ம பால்சன் ரொம்பவே சோர்ந்து போய் வீட்டு வாசல்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவங்க வீட்டு வாசலுக்கு அதே போலீஸ் ஆஃபீஸர் ஜீப்ல வந்து இறங்குறாரு. வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர், உங்க வீட்டுல ஏதோ ஒரு கொலை நடந்திருக்காமே அப்படின்னு சொல்லி வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி வீட்டுல தேடி பார்க்கும்போது தாங்க அவங்க வீட்டு கார்டன்ல ஒரு டெட் பாடி புதைக்கப்பட்டிருக்கு. அதை பார்த்ததுமே அங்க இருந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. போலீஸ் உடனே நம்ம ஹீரோ பால்சனை பிடிச்சி, உன் வீட்டு கார்டன்ல பணம் கிடக்குறதுன்னா இதுக்கு நீ தான் பதில் சொல்லியாக்கணும் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கொலையை பண்ணதே பால்சன் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சாட்சியும் சொல்றாங்க. இப்படி ஹீரோவை கொலை கேஸ்ல மாட்டி விட்டது யாருன்னு பார்த்தா அது வேற யாருமே இல்லைங்க, வில்லியம் லவ் பண்ண பொண்ணோட அப்பா தாங்க. இதனாலதான் செய்யாத தப்புக்கு 7 வருஷம் தண்டனை அனுப்பிச்சிருக்காரு. கட் பண்ணா இப்ப கரண்ட் சீனுக்கு வருவோமே. இந்த 7 வருஷம் ஜெயில் தண்டனைக்கு அப்புறம் தாங்க இப்போ 10 நாள் பரோல்ல வெளியே வந்திருக்காரு நம்ம ஹீரோ. 7 வருஷம் ஆச்சுடா என் தம்பி காணாம போய், போலீஸும் இது வரைக்கும் உருப்படியா எதுவும் பண்ணல, கண்டிப்பா அந்த பொலிட்டீஷியனால தான் என் தம்பிக்கு ஏதோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகப்படுற நம்ம ஹீரோ இந்த 10 நாள் பரோலை வச்சுட்டு அந்த ஆளோட மொத்த சாம்ராஜ்யத்தையும் தூக்க பிளான் போடுறாரு. அந்த பொலிட்டீஷியன் மட்டும் தனியா இதை பண்ணிருக்க முடியாது, அவனுக்கு பின்னால கண்டிப்பா இன்னொருத்தனும் இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஹீரோவுக்கு பயங்கர சந்தேகம் வருதுங்க. இந்த 10 நாளுக்குள்ள என் தம்பிக்கு என்ன ஆச்சுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதே நேரத்தில் தம்பி செபன் மேலேயும் ஹீரோவுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. அது ஏன் தெரியுமாங்க? என் தம்பி காணாம போனதுக்கு காரணமான அதே அரசியல்வாதி கூட சேர்ந்துக்கிட்டு இவன் எப்படி இன்னைக்கு எம்எல்ஏ பதவியில் உட்காந்துருக்கான், இவனுக்கும் அந்த சம்பவத்துக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். இதனால ஹீரோ ஒரு பயங்கரமான பிளான் ஒன்று போடுறாரு. அது என்ன தெரியுமாங்க? காணாம போன தம்பி வில்லியம் பேர்லே ஊருக்குள்ள ஒவ்வொரு சம்பவமா செய்ய ஆரம்பிக்கிறார். படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த டீ கடையில வச்சு ரவுடிங்களை போட்டு அடிச்சு நொறுக்குனது, பஸ்ல தன்னை தேடி வந்த ரவுடி பசங்களை துவம்சம் பண்ணது, இது எல்லாத்தையுமே பண்ணது தான் இல்ல, காணாம போன என் தம்பி வில்லியம் தான் இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஊரையும் போலீஸையும் சேமையா நம்ப வைக்கிறாருங்க. அந்த சம்பவம் நடந்தப்போ நான் வேற இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அல்டிமேட்டான எவிடன்ஸையும் பக்காவை ரெடி பண்ணி போலீஸ் ஆஃபீஸரை டோட்டலா கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் வில்லியம் திரும்பி வந்து தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை வரிசையா பழி வாங்குறான் அப்படின்னு நம்ப வைக்கிறார். இந்த அரசியல்வாதியோட பொண்ணை லவ் பண்றதுக்காகத்தான் வில்லியமை ஏதோ பண்ணிருக்காங்க. இப்போ அவன் தலைமறைவா இருந்துட்டு அண்ணன் பரோல்ல வந்தது வெளியே வந்து சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு போலீஸ் பக்காவா தப்பு கணக்கு போடுதுங்க. இதனால ஊருக்குள்ள நடக்கிற எல்லா ரகலைக்கும் காணாம போன வில்லியம் தான் காரணம் அப்படின்னு மொத்த பழியும் வில்லியம் மேல பக்கம் திரும்புது. வில்லியம் பேரை வச்சு நம்ம பால்சன் ஒரு ஸ்கெட்சா போட்டு தூக்கிட்டு வர்றாரு. ஆரம்பத்துல வில்லியம் காணாம போனப்போ இந்த கேஸை விசாரிச்சாரே அந்த பழைய போலீஸ் ஆபீசரை இப்ப நமக்கு காட்டுறாங்க. அவர் நேரா போய் நம்ம பால்சனோட அக்கா லில்லியை மீட் பண்றாருங்க. அந்த பைய பத்தி உண்மையை சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாரு. நம்ம அக்கா லில்லியும் எனக்கு எந்த பைய பத்தியும் தெரியாது சார் அப்படின்னு சொல்லி தவிர்க்க பாக்குறாங்க. ஆனா அந்த சைக்கோ போலீஸ் பொண்ணுன்னு கூட பார்க்காம
அக்காவை போட்டு அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. நடந்த கொடுமையை அக்கா நம்ம ஹீரோ பால்சன் கிட்ட சொல்றாங்க. விஷயத்தை கேட்ட அடுத்த நிமிஷமே ஹீரோ பால்சன் வெறியேறுதுங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஸ்டேஷன்ல தனியா போதையில உட்காந்துட்டு இருக்கான். ஸ்டேஷன்ல ஆள் இல்லாத நேரமா பார்த்து உள்ள புகுந்த பால்சன் அவனை அடிச்சு தும்சம் பண்ணி கொடூரமா போட்டு தள்ளுறாரு. கொடூரமா கொலை பண்ணது மட்டும் இல்லாம மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் கொளுத்தி சாம்பலாக்கிட்டு வராரு. அங்கேயும் வழக்கம் போல இதை பண்ணது வில்லியம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு தரமான தடயத்தை வச்சுட்டு போயிடுறாரு. கட் பண்ண அடுத்த நாளே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கொன்னுட்டு ஸ்டேஷனை கொளுத்துனதுனால இந்த கேஸ் சாதாரண போலீஸ் கையில இருந்து நேரா சிபிஐ ஆஃபீஸர் கைக்கு மாறுது. ஒருத்தன் இவ்வளோ தூரம் துணிஞ்சு ஸ்டேஷனை கொளுத்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ களத்தில் இறக்குறாங்க. அதை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சிபிஐ ஆஃபீஸர் நினைக்கிறார். விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி அந்த பர்ன் ஆகி போன ஸ்டேஷன்ல கிடைச்ச ஒரு சில தடயங்களை வச்சு பார்க்கும்போது சிபிஐ ஆஃபீஸருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுதுங்க. 7 வருஷமா காணாம போனவனை தேடி கண்டுபிடிக்க கூட முடியல. ஆனால் அவன் நைட்டோட நைட்டா ஸ்டேஷன் வரைக்கும் வந்து ஸ்டேஷனே கொளுத்தி போட்டுட்டு அல்வா கொடுத்துட்டு போயிருக்கானா அப்படின்னு சிபிஐ மறண்டு போய் நிற்குதுங்க. எந்த ஒரு எவிடன்ஸும் சிக்காம தப்பிச்சு போயிட்டு இருக்கானே, உடனே அந்த வில்லியமை தேடி கண்டுபிடிங்கடா அப்படின்னு மேல் அதிகாரிகள் சிபிஐக்கு ப்ரெஷர் மேல ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பால்சனை காட்டுறாங்க. பரவல்ல வந்திருக்கிறதுனால அவர் டெய்லி அமைதியா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டுட்டு போயிட்டே இருக்காருங்க. ஆனா அங்கதாங்க ஒரு போலீஸ்காரருக்கு சந்தேகம் வருது. இந்த வில்லியம் காணாம போனதுக்கு அப்புறம் எதுவும் நடக்கல. ஆனா இந்த பால்சன் பரவல்ல வெளியே வந்த உடனே அடுத்தடுத்து கொலை ஸ்டேஷன் எரிப்புன்னு சம்பவம் நடக்குது. ஒருவேளை வில்லியம் பேர்ல இந்த மொத்த சம்பவத்தையும் செய்யறது இந்த பால்சன் தானா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு டவுட் வருது. கட் பண்ணா தேவையில்லாம சந்தேகப்படுறதை விட நேரா பால்சன் கிட்டே போய் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி பால்சனை பார்க்க வராரு. போலீஸை பார்த்ததுமே நம்ம பால்சன் செம ஆக்டிங் கொடுக்குறாருங்க. சார், எனக்கும் அந்த சம்பவத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நானே என் தம்பியை தொலைச்சிட்டு சோகத்தில் இருக்கேன். உங்களால் முடிஞ்சா என் தம்பியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இல்லைனா அவன் உயிரோட இருக்கானா இல்லை செத்துட்டானான்னு கூட தகவலை சொல்லுங்கள். நாங்களாவது நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸையே ஃபீல் பண்ண வச்சிடறாரு. கட் பண்ணால் இப்போ பால்சனோட மூத்த தம்பி செபனை கட்டுறாங்க. இந்த செபன் இன்னைக்கு எம்எல்ஏ பதவியில் உட்கார்ந்துருக்கிறதுக்கு காரணமே வில்லியன் லவ் பண்ண லிஷாவோட அப்பா தாங்க. இங்கே தாங்க ஒரு உண்மையை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த பொலிட்டீஷியன் தான் இந்த கதையோட மெயின் வில்லனே. வில்லனும் என் தம்பி செபனும் சேர்ந்து தான் வில்லியமை போட்டு தள்ளியிருக்கணும். இதை எப்படியாவது ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு 2 பேரையும் சரியான நேரத்தில் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி பால்சன் வெறியோட காத்துட்டு இருக்காரு. நம்ம பால்சன் வில்லியம் லவ் பண்ண அந்த லிஷாவை நேரில் போய் மீட் பண்ணுறாருங்க. உண்மையாவே நீ என் தம்பி வில்லியமை லவ் பண்ணியா? உங்கள் 2 பேருக்குள்ள கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பால்சன் கேட்க அந்த பொண்ணு அழுகையோட உண்மையை சொல்கிறான். விஷயம் தெரிஞ்சு எங்கள் அப்பா வந்து வில்லியமை பயங்கரமாக மிரட்டினார். அதுக்கப்புறம் என்னை வீட்டை விட்டு வெளியே போக விடலை. அப்புறம் தான் அவன் காணாமல் போன விஷயமே எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பால்சன் கிட்ட கெஞ்சி அவன் திரும்ப கிடைப்பானா, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கதறான். இதை கேட்டதுமே நம்ம பால்சனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா அவரே தம்பியை தொலைச்ச சோகத்தில் தானே சுற்றிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ மெயின் வில்லனோட ஆளுங்க நேரடியாக நம்ம பால்சனையே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டேய், இவன் கூட சுற்றுற நண்பர்கள் அந்த டீ கடை பசங்கன்னு எல்லாரையுமே போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி வெறியோட கிளம்பி வராங்க. அப்போதாங்க கதையில் ஒரு மரண ட்விஸ்ட்டு. வில்லனோட பையன் களத்தில் இறங்கி பால்சனுக்கு நெருக்கமாக இருக்கிற எல்லாரையுமே பிடிச்சி 3rd டிகிரி விசாரணையை செய்கிறாங்க. கொலைகளை எல்லாம் பண்ணிட்டு வர்றது அந்த பால்சன் தானடா அப்படின்னு சொல்லி போட்டு மிதிக்கிறான். ஆனால் நம்ம பால்சனோட நண்பர்கள் ஒரு வார்த்தை கூட உண்மையை சொல்லலாங்க. உண்மை வரலன்னு தெரிஞ்சதுமே பால்சனுக்கு உயிராக இருந்த அந்த டீ கடை நண்பரையும் ஜீப்பு வச்சிருந்த ஃப்ரெண்டையும் கொடூரமாக போட்டு தள்ளுறான். தன்னோட உயிர் தோழர்கள் பிணமாக கிடக்கிறத பார்த்ததுமே நம்ம பால்சனுக்கு வெறி தலைக்கேறுதுங்க. என் நண்பர்களை தொட்டவன் எவனா இருந்தாலும் சரி, இனி அவனுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு சொல்லி வெறியோட கிளம்பி வர்றாரு. அதே நேரத்தில் கதையில் இன்னொரு ட்ராக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. எரிஞ்சு போன போலீஸ் ஸ்டேஷன் போட்டு தள்ளப்பட்ட சைக்கோ போலீஸ் இந்த கேஸை சிபிஐ இன்னும் துருவி விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ பால்சன் எதையுமே காட்டிக்காம அசால்ட்டா டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கையெழுத்தை போட்டுட்டு வெளியே வந்துகிட்டே இருக்காரு. நம்ம பால்சன் இப்போ நேராக மெயின் வில்லனுக்கே ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிட்டாருங்க. என் தம்பி வில்லியமுக்கு கடைசியாக என்னதான் ஆச்சு அப்படின்ற உண்மையை வெளியே கொண்டு வர லிஷாவோட அப்பாவான அந்த பொலிட்டீஷியன் வீட்டுக்கே நேரடியாக போக முடிவெடுக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பயங்கரமான பஞ்சாயத்து நடக்குதுங்க. அந்த மெயின் வில்லன் நம்ம பால்சனோட தம்பி செபன் முகத்திலே அடிச்ச மாதிரி சொல்கிறான். டேய் செபன், இதுக்கு மேலே உனக்கு எம்எல்ஏ பதவி கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி. தம்பியை காவு கொடுத்து அண்ணன் பால்சனையும் பகைச்சிக்கிட்டு தான் இந்த பதவிக்காக இவன் பின்னாடி வந்தோம். இப்படி இவனும் நம்மளை நடுத்தூரில் நிப்பாட்டிட்டானே அப்படின்னு சொல்லி செபனுக்கு பயங்கரமான ஷாக். இனிமே எம்எல்ஏ பதவி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுமே செபன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். நேராக ஒரு சர்ச் மேலே போய் நின்று தான் செஞ்ச பாவங்களை நினச்சி ஃபீல் பண்ணுறான். அப்போ தான் 7 வருஷத்துக்கு முன்னாடி வில்லியமுக்கு உண்மையாகவே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அதிர்ச்சியான உண்மை நமக்கு தெரிய வருது. அன்னைக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்கு அப்படின்னு சொல்லி வில்லியமை நம்ப வச்சு கூட்டிகிட்டு போனது இந்த தம்பி செபன் தாங்க. உண்மையிலேயே வில்லியம் அந்த பொண்ணை காதலிச்சது செபனுக்கு சுத்தமாக பிடிக்கல. இது போதாதுன்னு விஷயம் லிஷாவோட அப்பாவான அந்த பொலிட்டீஷியனுக்கு தெரிய வருது. அதனால வில்லியம்மை கொல்ல பிளான் போடுறாருங்க. அப்போதான் அந்த துரோகமே நடக்குது. செபனை வச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு வில்லியம்மை வர வைக்கிறாங்க. அங்கே வந்த வில்லியம்மை லிஷாவோட அப்பாவும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து அடிச்சே கொள்றாங்க. ஆனால் செபன் இவன் செத்தா எனக்கு நல்லது தான் அப்படின்னு அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு நிற்கிறான். வில்லியம்மை கொடூரமாக போட்டு தள்ளிட்டு உடலை யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல புதைச்சி வச்சிடுறாங்க. அதுக்கு கைமாறாதாங்க செபனுக்கு சொன்ன மாதிரி எம்எல்ஏ பதவியும் தூக்கி கொடுக்குறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அண்ணன் பால்சன் சும்மா இருக்க மாட்டான்.
உண்மையை கண்டுபிடிச்சு நம்மளை போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு சொல்லி பயந்து அவங்க வீட்டில் ஒரு கொலையை செஞ்சு பழைய பால்சன் மேலே போட்டு 7 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க. 7 வருஷம் கழிச்சு ஜெயிலில் இருந்து வெளியே வந்த பால்சனுக்கு இப்போ இந்த எல்லா உண்மையும் தெரிய வருது. இந்த விஷயம் அக்கா லில்லிக்கு தெரிஞ்சா தாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி உண்மையை மறைச்சிக்கிட்டு நம்ம பால்சன் தனியாக களத்தில் இறங்கி வேட்டையாட ஆரம்பிக்கிறார். கூடவே இருந்து துரோகம் பண்ண சொந்த தம்பி செவனை நேரில் போய் பார்த்து கூடவே இருந்து தம்பியை காவு கொடுத்துட்டியடா அப்படின்னு சொல்லி அவனையும் போட்டு தள்ளுறாரு. இப்போ கடைசியாக மிஞ்சி இருக்கிறது அந்த மெயின் வில்லன் லிஷாவோட அப்பா தாங்க. பொண்ணை லவ் பண்ணது ஒரு பெரிய குத்தமாடா, 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ வேண்டிய வாழ்க்கையை அழிச்சிட்டியடா அப்படின்னு வெறியோட அவனையும் அடிச்சு போட்டு தள்ளுறாரு. கொலை செய்யப்பட்ட தன்னோட டீக்கடை நண்பனுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குங்க. அந்த பாப்பாவை ஒரு நல்ல அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு பால்சன் யாருக்கும் தெரியாம அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாரு. கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறம் சீன் மாறுது. அந்த பழசான டீ கடையை எல்லாரும் சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு மறைவான இடத்துல பழைய பேக் ஒன்று சர்ப்ரைஸா கிடைக்குது. பேக்கை திறந்து பார்த்தா அல்ல குறையாத பணக்கட்டுகள் தாங்க. தன்னோட உயிர்த்தோழனோட குடும்பம் இனிமே சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லா பணத்தையும் அவங்களுக்கே கொடுத்துட்டு நம்ம பால்சன் திரும்பவும் அமைதியா ஜெயிலுக்கே போயிடுறாரு. இப்படியே இந்த வரவு படத்தையும் முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னுடைய விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.